கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளுடைய நம்முடைய அந்த உலக பிரியமான கவலைகளினாலே நம்முடைய உள்ளம் மந்தம் அடையாதபடி கவனமாய் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அதற்காக விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நம்மை வருந்தி கேட்டுக்கொள்கின்றார். ஏனென்றால் அவருடைய இரண்டாம் வருகையில் நாம் அவரை எதிர்கொள்ள செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும், விழிப்பாய் இருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் தான் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது அந்த ஜெபத்தில் என்பதை குறித்து கடந்த எபிசோடில் தியானித்தோம். எதன் மீது அன்பு கொண்டு நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்கின்றோம்? சிந்திச்சு பாருங்கள். ஏனென்றால் அபிலா தெரசம்மா இப்படியாக சொல்லுகின்றார். ஜெபத்தை குறித்து சொல்லும் பொழுது, நீங்கள் ஒரு ஜெபிக்க அமரும் பொழுது ஜெபிக்க போகிற நீங்கள் யார் என்பதை முதல்ல விழிப்பாயிருங்க. ரெண்டாவது, யாரிடத்தில் ஜெபிக்க போகிறோம் என்கிற ஒரு அறிவும் உங்களுக்கு இருக்க வேண்டும். மூன்றாவதாக, எதை பற்றி நான் ஜெபிக்க போகின்றேன் என்பதை குறித்த அந்த அறிவும் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவிலா தெரசம்மா ரொம்ப அழகாக 3 காரியங்களை சொல்லுகின்றார். நான் யாருன்னு எனக்கு தெரியணும், நான் யார்கிட்ட ஜெபிக்க அமர்ந்திருக்கிறேங்கிறதும் தெரியணும், நான் எதை பற்றி ஜெபிக்க போகிறேன் என்பதையும் தெரியணும். ஏனென்றால் நாம் ஜெபிக்க போகிற நபரை பற்றின அந்த அறிவு இல்லாததுனால தான் நாம் அழிந்து கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மக்கள் என்னை பற்றிய அறிவின்மையினாலே அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு. நான் யாருன்னே அவங்களுக்கு தெரியல, ஏதோ குத்து மதிப்பாக ஏதோ ஜெபிக்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. என்னுடைய பண்புகள் என்ன, என்னுடைய ஆட்ரிபியூட்ஸ் என்னன்னே தெரியல, தெரியாமல் என்னிடத்தில் வந்து எதையோ கேட்குறாங்க. அதை விட இன்னொரு கொடுமை என்னென்னா, தாங்கள் யார் என்பதையும் அறியாமல் இருக்கிறார்கள். அவர் லார்ட் இஸ் ஹோலி, நான் எப்படிப்பட்டவனாக இருக்கேன்? மை லார்ட் இஸ் லவ்விங், பட் நான் எப்படி இருக்கேன்? என் ஆண்டவர் இரக்கமுள்ளவர், நான் எப்படி இருக்கேன்? அவருக்கு எனக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை. ஆனாலும் நான் போய் ஏதோ லபலபான்னு எனக்கு வாய்க்கு வந்ததை கேட்குறேன், எனக்கு விருப்பப்பட்டதை அவருக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன் அறிவுக்கு என்ன எட்டுச்சோ அதை செஞ்சு முடிச்சுட்டு என்னோட ஜெபிச்சிட்டேன், அது கிடைச்சது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை தள்ளி கொண்டிருக்கின்றோம். நம்ம இந்த ஜெபத்தை குறித்து இன்னுமாக வெளிப்படைய வேண்டும். அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியும். வெறும் முணுமுணுப்போட, சுமைகளோட, சோர்வோட, ஏதோ டிப்ரெஸ்டாக எப்படியோ இந்த வாழ்க்கையை நவுத்தக்கூடாது. வி ஷுட் செலிப்ரேட் லைஃப் தட் ஹாஸ் பீன் கிஃப்டட் டு அஸ். இயேசு கிறிஸ்துவின் வழியாக அந்த வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஜெபிக்க போகிற நபர் யார் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு வசனம் பாருங்கள். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 5வது 6வது இறைவார்த்தை அப்படி சொல்லுகின்றது, ஆண்டவர் ஒருவர் தான், எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே, அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். இந்த ஒரு வசனத்தை இன்றைக்கி நாள் முழுக்க தியானிச்சிங்கன்னா கூட உங்களால் அதனுடைய ஆழத்தை புரிஞ்சு கொள்ள முடியாது. எல்லாருக்குள்ளும் செயலாற்றுகிறார், எல்லார் மூலமாக செயலாற்றுகிறார், எல்லாருக்கும் மேலாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய கடவுள் தந்தை அப்படின்னு சொன்னால் ஒரே ஒருத்தர் தான். அந்த ஒரு நாலேஜோடு நம்ம ஜெபிச்சோம்னா நம்மளால் அற்புதமாய் ஆண்டவரோட உறவு கொள்ள முடியும். அதே போல் நம்ம யோவான் நற்செய்தியில் 14வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் என் பேரால் எதை கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இப்படி நான் நீங்கள் கேட்குறதும் என் தந்தை கொடுப்பது தான் அவருக்கு மாட்சி அளிக்கிறது. அப்போ தந்தை அவ்வளவா உங்களுக்கு கொடுக்கறதுல ஆசையாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னுடைய கட்டளைகளை கடைப்பிடிங்க அப்படிங்கிறார். அப்போ கட்டளைகளை கடைப்பிடிக்கிறேன்னா நான் அப்படிங்கிற ஒரு சுய ஆய்வு, என்னுடைய ஆன்ம பரிசோதனை நிச்சயமாக எனக்கு தேவை. என்னுடைய ஜெபத்தினுடைய முதல் பகுதியாக என்னுடைய ஆன்ம பரிசோதனை. ஆமாம் ஆண்டவரே, நான் இப்படி தான் இருக்கேன், ஆனாலும் நான் எங்கே போவேன், உங்கள்கிட்ட தான் வருவேன், என்னை மன்னிச்சு என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு அப்படி ஒரு தாழ்ச்சி நிறைந்த இருதயத்தோடு நம்ம அணுகும் பொழுது நம்முடைய கடவுள் அதை முற்றிலுமாய் மன்னித்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் திருப்பாடல் 117 எடுத்து வாசிங்கன்னா, ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், அவருடைய அன்பு மாறாதது, ஒரு நாளும் மறையாதது அப்படிங்கிறாங்க. ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் என்டியோர்ஸ் ஃபார் எவர், அவருடைய நம்பகத்தன்மை அது மாறவே மாறாது. நாம் எவ்வளவு தான் மாறினாலும் அவர் அன்பாய் தான் இருக்கிறார். நம்ம எவ்வளவு தான் மோசமானவர்களாக தான் நம்ப தகுந்தவராக தான் அவர் இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட அவருடைய தன்மைகளை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபம் அர்த்தமுள்ளதாக இருக்கும், கனி தரக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நாமும் கடவுளை நேசிக்க முடியும். அந்த ஜெபம் ஒரு அன்புறவாய் மாறும். God bless you.